ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான ரவா உப்புமா வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ரவா உப்புமா செய்கிறதுக்கு மெயினான விஷயம் ரவா நல்லா வறுத்து எடுத்துருக்கணும். நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உப்புமா நல்லா உதிரியாக வரும். நான் ஒரு கடாயில் 1/2 கப் ரவா எடுத்துருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ரவையை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்புமா தலைப்புக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை, பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். பச்சை பட்டாணி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் நான் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப் ரவைக்கு நான் 1 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லா பாயில் ஆகட்டும். 5 மினிட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சிரும். நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கெட்டியாயிரும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க, உப்புமா நல்லா குக் ஆயிருச்சு. ஃபைனலி கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. நம்ம டேஸ்டியான ரவா உப்புமா ரெடி. ரவா உப்புமா தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த சுட சுட உப்புமாவுக்கு டேஸ்டியான தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.